நீலகிரி மாவட்டம் குன்னூர் உதகை தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கை முந்திச் சென்ற லாரி பைக்கில் சென்றவர் மீது மோதி சிறிது தூரம் இழுத்துச் சென்ற பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இதில் பைக் ஓட்டிச் சென்ற பெயிண்டர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான அந்த சிசிடிவி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் திருநாவுக்கரசு. விபத்தானது எப்போது நடைபெற்றது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. குன்னூர் ஊட்டி தேசிய நெடுஞ்சாலையில் பாய்ஸ் கம்பெனி என்ற இடத்தில் இன்று காலை இருசக்கர வாகனத்தை லாரி ஒன்று முந்தி சென்ற போது இருசக்கர வாகனத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற பெயிண்டர் ராஜா என்பவர் உயிரிழந்தார். இந்த விபத்து ஏற்பட்ட இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து வெலிங்டன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது குன்னூர் அருகே உள்ள உபதலை காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மெல்கியூ ராஜா. 55 வயதான இவர் பெயிண்டராக பணியாற்றி வருகிறார். இவர் தினந்தோறும் காலை நேரத்தில் குன்னூர் ஊட்டி சாலையில் உள்ள தேவாலயத்திற்கு சென்ற பின் பணிக்கு செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார். அப்போது இன்று காலை மெல்கியூ ராஜா தனது வீட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் பாய்ஸ் கம்பெனி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பாய்ஸ் கம்பெனி அருகே ஊட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி இருசக்கர வாகனத்தை முந்திய போது லாரி பின்புறம் டயரில் இருசக்கர வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ராஜா லாரியின் பின்புறத்தில் மாட்டி இழுத்து சென்றுள்ளார். உடனடியாக லாரி ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ராஜா லாரியில் மாட்டி காயங்களுடன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததால் லாரி ஓட்டுநர் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். சாலையில் கிடந்த மெல்கியூ ராஜாவை சாலையில் வந்த வாகன ஓட்டிகள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விவரங்களுக்கு நன்றி திருநாவுக்கரசு.